அனைவருக்கும் வணக்கம். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. காலமெனும் ஆழியிலும் காற்றுமழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்ற கண்ணதாசனின் வரிகளை முன்வைத்து மானியாம் படிவம் அனுமன் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். கம்பனின் ராமகாதையில் ஒளி வீசிக் கொண்டிருக்கும் இவன் யார்? தோன்றினன் என்பதோர் சொல்லின் முன்னம் வந்து ஊன்றினன் நிலத்து அடி என்று கம்பன் புகழும் சொல்லின் செல்வன் அனுமன்தான் என்பது கம்பன் காவியம் என்ற அமுதத்தை பருகியவர் எல்லோருக்கும் தெரியும். அரிய பிறவி மானிட பிறவி அல்லவா? இந்த பிறவியை எடுத்த பலருக்கு அறிவு இருந்தால் ஆற்றல் இருக்காது, ஆற்றல் அதிகம் இருந்தால் சிறந்த அறிவு இருக்காது. ஆயுள் இருந்தால் ஒழுக்கம் இருக்காது, ஒழுக்கம் அதிகம் இருந்தால் சிறந்த சொல்லாற்றல் இருக்காது. ஆனால் அறிவு, ஆற்றல், ஆயுள், சொல்லாற்றல், வீரம், தீரம், ஈரம் இத்தனையும் மொத்தமாக ஒருவனிடம் படைத்து அவன் இறை தொண்டு புரிவதிலும் ஈடு இணையற்று விளங்குவதை காட்டவே கம்பன் தான் படைத்த அனுமன் என்ற பாத்திரத்தை பயன்படுத்தினான். இந்த வீரம் தோன்றியதால் தான் ராமாவதாரத்தின் முக்கிய நோக்கம் நிறைவேறியது. அதற்கான முயற்சிகள் இவன் மூலமே தொடங்கப்பட்டது. கிட்கிந்தா காண்டத்தில் தான் முதன் முறையாக அறிமுகமாகிறான் அனுமன். அந்த அஞ்சனை சிறுவன் தன்னுடைய கூர்மையான பார்வையினால் முதலில் கண்ட காட்சி என்ன? அஞ்சனைக்கு ஒரு சிறுவன் அஞ்சனகிரி அணைய மஞ்சனை குறுகி ஒரு மாணவ படிவமோடு பெஞ்சம தொழிலர், தவமையர், கைச்சிலையர் என நெஞ்சு அயிர்த்து அயல் மறைய நின்றான் அனுமன். சுக்ரீவ மன்னனுடைய அமைச்சன் அனுமன் முதலாக ராமலக்குவரை பார்ப்பதற்காக மாணவ படிவமோடு, அதாவது பிரம்மச்சாரி உருவம் கொண்டு செல்கிறான். இதுதான் அனுமனின் முதல் உருவ மாற்றம். இவர்கள் யார்? பகைவரோ என்று தன்னுடைய மன்னனின் அச்சத்தை தீர்ப்பதற்காகத்தான் மாறு வேடத்தில் செல்கிறான். ராமலக்குவர் முன் சென்ற அனுமன் அவர்களை பார்த்து கவ்வை இன்றாக உங்கள் வரவு என்றான். எடுத்த எடுப்பிலேயே உங்களுடைய வருகை எங்களுக்கு துன்பம் இல்லாதவாறு அமையட்டும் என்று சொல்லி தன்னுடைய அறிவின் மாட்சியை புலப்படுத்துகிறான் அனுமன். அதே போலதான் வீடனனை பார்த்த உடனேயே அனுமன் சொன்னான், குற்றம் இல்லதோர் குணத்தினன் இவன் என்று. முன்பின் தெரியாத இடத்தில் ஒரு பிரம்மச்சாரி வந்து நிற்பதை கண்ட ராகவன், எவ்வழி நீங்கியோய் நீ யார் என்று கேட்க, மஞ்சு என திரண்ட கோலமேனிய கஞ்சம் ஒத்து அலர்ந்து செய்ய கண்ண யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன், நாமமும் அனுமன் என்பேன் என்றான். ராமனை மேகம் போன்றவன் என்றும் தாமரை கண்ணன் என்றும் பல பேர் பல இடங்களில் சொல்லியிருக்க அதே கருத்தை அனுமன் சொன்னவுடன் வியந்து போனான் ராமன். அனுமன் இந்த பதில் சொன்ன உடனேயே இல்லாத உலகத்து எங்கும் ஈங்கு இவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிற்றன்றே யார் கொள்ளி சொல்லின் செல்வன் வில்லார்தோல் இளைய வீர விருஞ்சனோ விடைவளானோ என்று அனுமனை கண்ட ஒரு நொடி பொழுதிலேயே சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் ராமனுக்கு ஏற்பட்டது? அடுத்த கணமே ராமன் இலக்குவனை பார்த்து சொல்கிறான், மானியாம் படிவம் அன்று மற்ற இவன் வடிவம் மைந்த ஆணியு உலகுக்கெல்லாம் என்னலாம் ஆற்றற்கு ஏற்ற சேன் உயர் பெருமை தன்னை சிக்கரத் தெளிந்தேன் பின்னர் காணுதி மெய்மை என்றான். தன் முன்னால் நிற்கும் இந்த அனுமனுடைய வடிவம் அவனுடைய உண்மையான வடிவம் அன்று. இந்த உலகத்திற்கே அச்சாணி போன்றவன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆற்றல் படைத்தவன் அனுமன். அவனுடைய பெருமைகளை நான் தெளிவாக தெரிந்து கொண்டுள்ளேன் என்று சொல்லி பின்னர் நீயும் உன்னுடைய கண்களாலேயே இவனுடைய வல்லமையை இவனுடைய ஆற்றலை தெரிந்து கொள்வாய் என்பதற்காகத்தான் பின்னர் காணுதி மெய்மை என்று தனக்கு முன்னால் நின்றவனை சுக்ரீவனுக்கு பணிபுரிகின்றேன் என்று சொன்னவனை
ராமன் புகழ காரணம் என்ன? உருவு கண்டு எல்லாமை வேண்டும் என்று குரல் வழி அனுமனுடைய இந்த படிவத்திற்கும் அவனுடைய ஆற்றலுக்கும் பெரும் வேறுபாடு இருக்கிறது என்பதை உணர்ந்தவன் ராமன். அதனால்தான் இல்லாத உலகத்து எங்கும் இங்கு இவன் இசைகள் கூற என்று சொல்வதற்கு முன்பே ராமன் சொன்னான், ஆற்றலும் நிறையும் கல்வி அமைதியும் அறிவும் என்னும் வேற்றுமை இவனோடு இல்லையாம் என்று. இந்த குணங்கள் எல்லாம் அனுமனுக்கு ஒன்றும் புதிதல்ல, இவையெல்லாம் அனுமனோடு எப்போதும் ஒன்றுபட்டவைதான் என்று சொல்கிறான். அனுமன் ராமனுடைய திருவடிகளில் விழப்போகிறான். பதறிப்போன ராமன் கேட்கிறான், அந்தணனாகிய நீ சத்திரியனாகிய என்னுடைய திருவடிகளில் தொடுவது தகாது என்ற போது, அப்போதுதான் தானும் அரிக்குலத்து ஒருவன் தான் என்று சொல்லி தன்னுடைய பேருருவத்தை காட்டுகிறான் அனுமன். அதை கம்பன் மிக அழகாக நமக்கு சித்தரிக்கிறான். தன் உரு கொண்டு நின்றான் தருமத்தின் தனிமை தீர்ப்பான் என்று. அறத்தை நிலைநிறுத்த மானுடருள் ஒருவனாக பிறந்த ராமனுக்கு என்றுமே அனுமன் துணையாகத்தான் இருப்பான் என்கிறார். சிறிது காலம் அவன் மாணவ படிவமோடு இருந்ததை இதற்கு முன்பு மூவடி மண் கேட்ட திருமாலின் திருவிக்கிரம அவதாரத்தை நினைவுபடுத்துகிறது. அது மட்டுமல்லாமல் உலகெல்லாம் அளந்த நாயகன் என்ற சீதையின் கூற்றாக உருக்காட்டு படலத்தில் பேச வைக்கிறான் கம்பன். பண்டை நூல் கதிரோன் சொல்ல படைத்தவன் படிவத்தை ராமபிரானாலேயே முற்றம் முழுவதும் இந்த அனுமனுடைய படிவத்தை காண முடியவில்லை என்றால் அவனுடைய படிவம் எவ்வளவு பெரிதாக இருந்திருத்தல் வேண்டும். ஆரண்ய காண்டத்தில் எந்த ஆய்வுக்குள்ளும் அடக்கிவிட முடியாத ராமனின் பாதம் கண்டு வியந்த விராதன், வேதங்கள் அறைகின்ற உலகெங்கும் விரிந்தன உன் பாதங்கள் இவையென்னின் படிவங்கள் எப்படியோ என்று வியந்து பேசுகிறான் விராதன் ராமனுடைய படிவத்தை பார்த்து. அத்தகைய ராமனே அனுமனுடைய படிவத்தை வியந்திருக்கிறான் என்றால் அது எவ்வளவு சிறப்புக்குரியதாக இருந்திருத்தல் வேண்டும். நாட்படா மறைகளாலும் நவைபடா ஞானத்தாலும் கோட்படா பதமே ஐய குரங்குரு கொண்டது. கால எல்லைக்கு அப்பாற்பட்டு வேதங்களாலும் தத்துவ ஞானத்தாலும் அடக்கிவிட முடியாத அந்த பரம்பொருளே குரங்கின் வடிவம் கொண்டு வந்துள்ளது என்று அனுமனின் படிவத்தை சிறப்பாக பேசுகிறான் ராமன். மானியாம் படிவம் அன்று மற்ற இவன் வடிவம் என்றும் பின்னர் காணுதி மெய்மை என்றும் ராமன் சொல்ல காரணம், அனுமன் தன்னுடைய படிவத்தின் துணை கொண்டு பிற்காலத்தில் ஏதோ ஒன்றை சாதிக்க போகிறான் என்று ராமபிரானுக்கு முன்னாலேயே தெரிந்திருக்கிறது. அதனால்தான் அவன் இவ்வாறு சொல்லி இருக்க வேண்டும். சீதையை தேடி கண்டுபிடிக்க முதலில் சாம்பவன் என்ன நினைக்கிறான் என்றால் அனுமனால் மட்டும்தான் சீதையை தேடி கண்டுபிடிக்க முடியும் என்கிறான். அதனால்தான் சாம்பவன் ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறான், மாருதி ஒப்பார் வேறு இலை என்று. அனுமனுடைய ஆற்றலை பற்றியும் ஆண்மையை பற்றியும் சிறப்பாக பேசுகிறான் சாம்பவன். இங்கேதான் கம்பனுடைய கவிநுட்பம். சாம்பவனை, அனுமனுடைய பெருமையை பற்றி சாம்பவனை பேச வைக்கிறான் கம்பன். சாம்பவன் ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறான், ஒரு காலே குப்புரின் அண்டத்து அப்புறமேயும் குதிகொள்வீர், மேருகிரிக்கும் மீத உர நிற்கும் பெருமையீர், மாறி துளிக்கும் தாரை இடுக்கும் வரவல்லீர், சூரியனை சென்று ஒன் கை யகத்தும் தொடவல்லீர், பாருலகு எங்கும் பேருருள் சீக்கும் பகலோன் முன் தேர் முன் நடந்தே ஆரிய நூலும் தெரிவுற்றீர், அண்ணல் அமைந்தார்க்கு அன்பு சிறந்தாரீர், வேண்டிய போது வேண்டுவ எய்தும் வினைவல்லீர் என்று அனுமனுடைய பெருமைகளை பற்றி அடுக்கிக் கொண்டே போகிறான் சாம்பவன். ராவணன் எடுத்துச் சென்ற சீதையை மீட்டு வரக்கூடிய திறமை அனுமன் ஒருவனுக்குத்தான் இருக்கிறது என்று சாம்பவன் நம்பினான். அதுதானே நிகழ்ந்தது. சூரியனை அணுகி கையில் தொடவும் வல்லவன், வாலியை வெல்லக்கூடிய ஆற்றல் அனுமன் ஒருவனுக்குத்தான் இருக்கிறது. அதனால்தான் அனுமனை பெருமையாக சொல்கிறான். ஏகுமின் ஏகி எம் உயிர் நல்கி இசை கொள்ளீர், ஓகை குணர்ந்து மண்ணையும் உய்யும்படி செய்யீர், சாகரம் முற்றும் தாவிடும் நீர், இக்கடல் தாவும் வேகம் அமைந்தீர். கம்பகாப்பியத்திலே அனுமன் ஒருவனுக்கு மட்டும்தான் கடல் தாவும் ஆற்றல் இருக்கிறது. இந்த சக்தி அனுமனுக்கு மட்டும் எப்படி இருக்கிறது? வேண்டிய போது வேண்டுவ எய்தும் வினைவல்லீர். இதற்கான என்ன பொருள்? இதற்கு என்ன பொருள்?
வேண்டிய போது வேண்டிய எல்லாவற்றையும் பெறுகின்ற ஆற்றல் மட்டும் அனுமனிடத்தில் இல்லை. வேண்டிய போது வேண்டிய உருவத்தை அனுமன் பெறக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்ததால் தான் அவன் தனிச்சிறப்பு பெற்றிருந்தான். ராமலக்குவர் முன் ருஷியமுக பர்வதத்தில் ஒரு மாணவ படிவமோடும் பிறகு தன்னுடைய பேருருவத்தை காட்டியும் அசோகவனத்தில் முதலாக சீதையை பார்க்க செல்லும் போது தன்னுடைய இயல்பான குரங்கின் வடிவத்திலும், பிறகு சீதை கேட்கிறாள், நீ கடல் கடந்தது எவ்வாறு என்று கேட்டவுடன் தன்னுடைய பேருருவத்தை சீதையிடம் காட்டுகின்றான். அஞ்சினேன் இவ்வுரு அடக்குவாய் என்று சீதை சொன்னவுடன் தன்னுடைய உருவத்தை மீண்டும் சுருக்கிக் கொள்கிறான். பிறகு கடல் தாவி போகும்போது அங்காரதாரையின் உடலில் புகுந்து கொள்கிறான். மீண்டும் தன்னுடைய உருவத்தை சுருக்கிக் கொள்கிறான். இலங்கைக்குள் புகும் பொழுது இன்னும் தன்னுடைய உருவத்தை சுருக்கிக் கொள்கிறான். இதுதான் அனுமனின் படிவத்தின் ஆற்றலாக கருதப்பட்டது. ராமகாதையிலே யாரும் செய்ய அஞ்சிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்தவன் அனுமன் மட்டும்தான் என்பதுதான் உண்மை. இவன் படிவத்தின் துணை கொண்டு என்ன சாதித்தான் என்றால், ராமன் கவலையில் இருக்கிறான், சீதை எங்கே என்று. என்ன செய்வது என்று தெரியவில்லை ராமனுக்கு. அப்போது அனுமன் சொல்கிறான், என்னிடம் இந்த படிவம் இருக்கின்ற காரணத்தினால் என்னிடம் இந்த ஆற்றல் இருக்கிறது, ஆகையால் நான் சீதையை தேடி கண்டுபிடித்து வருகிறேன் என்கிறான். சீதையை கண்டவுடன் அவளிடம் சீதை என்ன ராமனுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாளோ எல்லாவற்றையும் அவளிடமிருந்து கேட்டுக்கொண்டு ராமனிடம் வந்து சொல்கிறான், விற்பெரும் தடந்தோள் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நற்பெரும் தவத்தலாய நங்கையை கண்டேன் அல்லேன், இற்பிறப்பு என்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெரும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன் என்கிறான். இது எப்படி சாத்தியமாயிற்று? அவன் கடல் தாண்டும் சக்தி பெற்றிருந்ததால் தான். சுந்தர காண்டத்தில் மானியாம் வேடம் தாங்கி மலர் அயர்க்கு அறிவு மாண்டு ஓர் ஆணியாம் உலகுக்கெல்லாம் அறம்பொருள் நிரப்பும் அண்ணல் என்று வர்ணிக்கப்படுகிறான் அனுமன் ஓரிடத்தில். இதற்கு என்ன பொருள் என்றால், எப்போதுமே பிரம்மச்சாரியாய் இருக்கும் இவன் பல இலக்கணங்களை படித்துக் கொண்டே இருப்பானாம். பிரம்மனுக்கு தன்னுடைய நாவில் தான் அறிவு தெய்வம் தரித்திருக்கிறாள் என்றால், அனுமன் உடல் முழுதுமே அறிவு மயம்தான். ராவணனின் ஆட்சியில் அறம் என்ற சொல் வெறும் சொல்லாகத்தான் இருந்தது. அதை மீண்டும் பொருளாக்கி அதை நடைமுறைக்கு எடுத்து வந்த பெருமை எப்போதுமே அனுமனையே சாரும். சீதையை தேடி பார்க்கிறான். இவன் புகுந்து பாராத வாசல் இல்லை. சில இடங்களில் காற்றை போலவும் சில இடங்களில் புயலை போலவும் செல்கிறான். அதற்காகத்தான் ஒரு இடத்தில் கம்பர் மிக அழகாக பதிவு செய்கிறார், நுணுகும் வீங்கும் மற்ற இவன் நிலை யாவரே நுவழ்வார் அணுவின் மேரிவன் ஆழியான் எனச் செல்லும் அனுமன். அசோகவனத்தில் சீதையை பார்த்து விட்டான். பெருமகிழ்ச்சி அடைகிறான் அனுமன். ராமன் கொடுத்த கணையாழியை கொண்டு சீதையிடம் காட்டுகிறான். சீதையும் அந்த கணையாழியை பார்த்தவுடன் பெருமகிழ்ச்சிக்கு ஆளாகிறாள். அப்போதுதான் சீதை அனுமனை பாராட்டுகிறாள், எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினன் உணர்வை தந்தாய் உயிர் என்று. அப்போதுதான் சீதை அவனை பாராட்டுகிறாள், உயிர் தந்தாய் உத்தம என. வாழிய வல்லலே என்கிறாள். உயிர் தந்தாய் உத்தம என்று சீதை எந்த இடத்தில் அனுமனை பாராட்டுகிறாள் என்றால், தான் இனி உயிர் வாழ்வதில் எந்தவித அர்த்தமும் இல்லை, இனி மரணமடைவதுதான் ஒரே வழி என்ற முடிவுக்கு வந்த பிறகுதான், அந்த நிலையில் அவள் மரணத்தை முத்தமிடச் சென்ற நிலையில் அனுமன் அந்த கணையாழியை காட்டியவுடன் உயிர் தந்தாய் உத்தம என்கிறாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று திருப்பாவையில் கூறப்பட்ட உத்தமன் போல் இங்கே அனுமனை உயிர் தந்தாய் உத்தம என்று சொல்லி அனுமனுக்கு இருக்கும் பெருமைகளை விட இன்னொரு பெருமையை சீதை சேர்க்கிறாள். இப்பொழுது இந்திரஜித்தன் விடுத்த அம்பினால் இலக்குவன் மூச்சு அடங்கிவிட்டது. இலக்குவன் மாண்டு விட்டான். ராமனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. தாயோ நீயே தந்தையும் நீயே, நீ மாண்டு விட்டாய் என்கிறான். இனி யான் ஒருபோதும் உயிர் வாழேன் என்கிறான். அப்போதுதான் சாம்பவன் சொல்கிறான், மாண்டவர்களை உயிர்விக்கும் மருந்து உண்டு என்கிறான். அனுமன் உடனே தன்னுடைய பேருருவத்தை காட்டி அந்த மருந்திருக்கும் மலையையே பெயர்த்து எடுத்து வருகிறான். அந்த மலையிலிருந்து வந்த காற்றினால் மாண்டவர்கள் அனைவரும் மீண்டும் உயிர் பெற்றனர். அப்போது உயிர் பிச்சை கொடுக்கப்பட்ட ராமன் அனுமனை பார்த்து சொல்கிறான், நீ என்றும் வாழ்தியாய் இனிது என் ஏவலாய் என்று. யுத்த காண்டத்தில் வேல் ஏற்ற படலத்தில்
அனுமனின் பெருந்தொண்டு மிளிர்கிறது. இலக்குவனுக்கும் ராவணனுக்கும் போர் நடக்கப் போகிறது. இந்த போரிற்கு காரணம் வீடணன் தான் என்று எண்ணுகிறான் ராவணன். அவன் மீது அம்பெய்தி அவனை கொல்வதற்கு தயாராகிறான். அப்போது இலக்குவன் அதை பார்த்த உடனேயே நம்மிடம் அடைக்கலம் புகுந்தவர்களை நாம் தான் காப்பாற்ற வேண்டும் என்று வீடணன் மீது செல்ல வேண்டிய அந்த அம்பினை தான் ஏற்றுக்கொண்டு இலக்குவன் மாண்டு விட்டான். அப்போதுதான் அனுமனின் நினைவுக்கு வருகிறது, மீண்டும் மாண்டவர்களை உய்விக்கும் மருந்து உண்டு என்று மீண்டும் அந்த மலைக்கு செல்கிறான். அந்த மலையை பேர்த்து எடுத்து வருகிறான். மீண்டும் இலக்குவனை காப்பாற்றுகிறான். ஆக அனுமன் சீதையின் கணையாழியை காட்டி காப்பாற்றினான். ராமலக்குவர் சேனை வீரர்கள் அனைவரையும் மருந்து மலை கொண்டு வந்து காப்பாற்றினான். இலக்குவனை மீண்டும் அந்த மலையை பெயர்த்து எடுத்து வந்து காப்பாற்றினான். இது மட்டுமல்லாமல் ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன் என்று கடைசி நிமிடத்தில் போக இருந்த பரதனின் உயிரை கூட காப்பாற்றினான். இவையெல்லாம் அனும படிவங்கள் செய்த சாதனை என்று தானே சொல்ல முடியும். அதற்காகத்தான் கம்பன் மிக அழகாக சொல்கிறான், செவிக்கு தேனென ராகவன் புகழை திருத்தும் கவிக்கு நாயகன் என்று அனுமனைத்தான் இது குறிக்கிறது. அதனால்தான் பிரிதோர் இடத்தில் கம்பன் மானியாம் வேடம் தாங்கி என்று கூறினானோ என்னவோ. ஒருவனுடைய உண்மையான ஆற்றலை பற்றி அறிய வேண்டும் என்றால் அவனுடைய நண்பனிடத்திலோ அவனை சார்ந்தவனிடத்திலோ கேட்பதை விட அவனுடைய எதிரியின் இடத்தில் கேட்டால்தான் அவனுடைய உண்மையான ஆற்றல் தெரியும் என்பார்கள். இந்திரஜித்தனுடைய ஆற்றலை பற்றி ஓரிடத்தில் அனுமன் பேசுகிறான். இளைய வீரனும் ஏந்தலும் இருவரும் உளனால் உடைய உள்ளபோர் இவனோடும் உளது. ராகவன் தனியாக போரிட்டாலும் சரி, இலக்குவன் தனியாக போரிட்டாலும் சரி, இருவரும் மாறி மாறி போரிட்டாலும் சரி, இந்த இந்திரஜித்தனை வெல்வதற்கு பல நாட்கள் செய்ய வேண்டிய கடும் தவம் காத்திருக்கிறது என்கிறான். அதேபோல் இந்திரஜித்தன் ஒரு இடத்தில் அனுமனின் பெருமையை பற்றி பேசுகிறான். புவனம் எத்தனை அவை அனைத்தும் போர்க்கடந்தவனை உற்று அறிவுருவான ஆண்தகை. அனுமனை அவனுடைய உருவத்தை கண்டு எடை போடாதீர்கள், அவன் குரங்கின் உருவத்தில் இருக்கக்கூடிய ஆண்தகை என்கிறான் இந்திரஜித்தன். இந்திரஜித்தன் ராவணனை நோக்கி சொல்கிறான், ஒன்று நீ உறுதி போராய், துன்பம் வந்த பின் வருந்துகிறாய். அந்த குரங்கினுடைய ஆற்றலை தெரிந்தும் நீ நம்முடைய படைகளையும் நம்முடைய தலைவர்களையும் அவனோடு போரிடுவதற்கு அனுப்பியிருக்கிறாய். நம்முடைய படைகள் அனைத்தும் தோற்றுவிட்டன, இது நீ செய்த தவறு என்கிறான். இந்திரஜித்தனுக்கும் அனுமனுக்கும் ஒரு இடத்தில் போர் நடக்கிறது. வேறு வழி இல்லாமல் இந்திரஜித்தன் தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை எய்துகிறான். பிரம்மாஸ்திரத்தை செயலிழக்க செய்யும் ஆற்றல் அனுமனிடத்தில் இருக்கிறது. ஆனால் ராவணனை பார்க்க வேண்டும் என்ற காரணத்தினாலேயே ராவணனை பார்க்க செல்கிறான். அப்போது ராவணன் என்ன செய்கிறார் என்றால், கிங்கரரை அனுப்பினார், கிங்கரரும் தோற்றுவிட்டார். சம்புமாலியை அனுப்பினான், அவனும் தோற்றுவிட்டார். இப்போது என்ன செய்வது என்று தெரியவில்லை. நானே அந்த குரங்கை அழிக்க செல்கிறேன் என்று கிளம்பினான். அப்போதுதான் அவனுடைய சேனை தளபதிகள் சொல்கிறார்கள், நாங்கள் போய் அந்த அனுமனை வென்றுவிட்டு வருகிறோம் என்று. இதைத்தான் கம்பன் மிக அழகாக பதிவு செய்கிறான், ஐவரும் பொறிகள் ஒத்தார், அனுமனும் அறிவை ஒத்தான் என்று. கடைசியில் அவர்களும் அனுமனிடத்தில் தோற்றுவிட்டார்கள், அவர்களும் மாண்டு விட்டார்கள். ராவணனுக்கும் அனுமனுக்கும் போர் நடக்கப் போகிறது. அப்போது ராவணனுடைய பெருமைகளை, அவனுடைய வீரச் செயல்களை சொல்லிக்கொண்டே அனுமன் தன்னுடைய பேருருவத்தை எடுக்கிறான். அதைத்தான் கம்பர் குறிப்பிடுகிறார், வென்றாய் உலகு ஒரு மூன்றையும் மெலியா நெடுவழியால், நின்றாய் செறிகழல் இந்திரன் இசையை திசை திரித்தாய், என்றாலும் இன்று அழிவு உன் வயின் எய்தும் என இசையா நின்றான் அவன் எதிரே, உலகு அளந்தான் என நிமிர்ந்தான், வாமனனின் திருவடி வளர்ந்ததைப் போல அனுமன் உடல் வளர்ந்தானாம். சாமானிய வீரர்களுக்கு கூட காலம் செல்ல செல்ல கீர்த்தி குறைந்து கொண்டேதான் வரும். ஓர் நிலையில் அவர்களும் மாய்ந்து போவார்கள். ஆனால் அனுமனுக்கு கீர்த்தி இப்பொழுது மட்டும் வளர்ந்து கொண்டே போகிறது என்று சொல்லவில்லை அனுமன், என்று சொல்லவில்லை கம்பன். ஊழிதோறும் புரிது உறும் கீர்த்தி என்கிறான் கம்பன். ராமனுடைய பாதங்களையும் படிவங்களையும் அவர்களிடம் அடைக்கலம் சென்றவர்களுக்கு என்றுமே அவர்கள் உயர்த்தினார்கள், மேல் நிறுத்தின. ஆனால் அதேபோல் கம்பனுடைய பாதங்களையும் படிவங்களையும் வெறுமனே தொடுபவர்களை கூட தொடுவானம் வரை நாம் ஓங்கலாம் என்று சொல்லி
பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.